நெல்லை கவின் கொலை வழக்கில் தற்பொழுது மேலும் ஒரு நபர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். கொலையாளியான சுர்ஜித்தின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தற்பொழுது சுர்ஜித்தின் சித்தி மகனான ஜெயபால் என்பவரை கைது செய்துள்ளது காவல்துறை. மாற்று சமூக பெண்ணை காதலித்ததால் கொலை செய்யப்பட்ட கவின் வழக்கு தொடர்பாக விசாரித்து வரும் சிபிஐ அதிகாரிகள் சுர்ஜித்திடம் பல கிடுக்குப்பிடி விசாரணைகளை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் அவரின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தற்பொழுது சுர்ஜித்தின் சித்தி மகனான ஜெயபாலையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இது வழக்கில் மிகப்பெரிய திருப்பு முனையாக பார்க்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள சுர்ஜித்தை விசாரித்ததில் சுர்ஜித்தின் சித்தி மகன் ஜெயபாலை போலீசார் தற்பொழுது கைது செய்துள்ளனர். ஜெயபால் கைதின் மூலம் தற்பொழுது கவின் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3ஆக உயர்ந்துள்ளது. நெல்லையில் மாற்று சமூக பெண்ணை காதலித்த கவின் கொலை வழக்கில் மேலும் ஒருவரை கைது செய்துள்ளது போலீசார். தனது சகோதரியை காதலித்த மாற்று சமூக இளைஞரான கவினை கொலை செய்ததாக சுர்ஜித் முதலில் கைது செய்யப்பட்டுள்ளார். பின்பு இரண்டாவதாக சுர்ஜித்தின் தந்தையும் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது சுர்ஜித்தின் சித்தி மகனான ஜெயபாலையும் சுர்ஜித்தின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் கைது செய்துள்ளது போலீசார். நேற்று ஏற்கனவே கொலை நடந்தது எப்படி என்று சுர்ஜித்தை போலீசார் சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்று விசாரித்த நிலையில் தற்பொழுது அவரின் சித்தி மகன் ஜெயபாலையும் சிபிசிஐடி போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் கவின் கொலை வழக்கில் தற்பொழுது கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3ஆக உயர்ந்துள்ளது. கவின் கொலை வழக்கில் சுர்ஜித் மட்டுமே கொலையாளி என்று விசாரித்த நிலையில் தற்பொழுது மேலும் ஒரு நபரையும் சிபிசிஐடி போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். இந்நிலையில் இந்த கொலையில் வேறு யாரேனுக்கும் தொடர்பு இருக்கிறதா மற்றும் இது கூட்டு சதி போன்று நிகழ்த்தப்பட்ட கொலையா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.